ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். டிஎன் டெட் 2025 தேர்வு வந்துட்டு நாளைக்கு நடக்க இருக்கிறது. ஸோ அதனால் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி போகணும், எதெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ எக்ஸாம் வந்துட்டு நல்லா எழுதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும், கொண்டுட்டு போகக்கூடாது, அது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் உங்களோட ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டைமிங், ஓகேங்களா. ரிப்போர்ட்டிங் டைமிங்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைமிங் எப்போ அப்படின்னா 8:30 வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த 8:30க்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் போயிருக்கணும். 9 மணிக்கெலாம் வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் 9 மணிக்குள்ளே நீங்கள் போகிறது பெட்டர். அண்ட் ஒவ்வொரு ஹால் டிக்கெட்லேயுமே வந்துட்டு உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்டரை வந்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அட்ரஸ் தெரியாமல் கூட இருப்பீங்க சில பேர். ஸோ அதனால் நாளைக்கு டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. முன்கூட்டியே வந்துட்டு அந்த அட்ரஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹால் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்துக்கலாம், கலர் பிரிண்ட்லேயும் எடுத்துக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பென்சஸை பொறுத்து நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டு ஓகே தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய தேர்வு மையத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்துட்டு 15ஆம் செகண்ட் பேப்பர் வந்துட்டு 16ஆம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ காலையில் 8:30 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்துட்டு எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து முடிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த 1 மணிக்குள்ளேயே முடிச்சிட்டிங்க, ஒரு 12:30க்கோ இல்லை 12 மணிக்கோ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடாது. 1 மணிக்கு தான் வந்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு போகணும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 1 hour 1 மணி நேரம் வந்துட்டு அவங்க கூடுதலாக கொடுப்பாங்க, ஓகேங்களா. எக்ஸாம் வந்துட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆனாலுமே 9:30க்கு வந்துட்டு உங்களை ஹாலுக்கு கூப்பிட்ருவாங்க. ஏன்னா எதுக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக, பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்துட்டு உங்களை 9:30க்கே வந்துட்டு கூப்பிட்ருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு 9 மணிக்கே நீங்கள் வந்துட்டு போயிடணும். 9 மணிக்கே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க. கேட் வந்துட்டு ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஓகே, ஹால் டிக்கெட்டோட நான் வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆதார் கார்டு, இந்த பாஸ்போர்ட்டு, இல்லைனா இந்த ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நீங்கள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் கார்டை எடுத்துக்கோங்க. ரஃப் ஷீட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களே வந்துட்டு ரஃப் ஷீட்டையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃப் ஷீட்டும் தேவையில்லை. நீங்கள் எழுத போகிறது ஓஎம்ஆர் பேஸ்டான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற கலர்ஸ், இந்த ப்ளூவோ இல்லை வேறு ஏதாச்சும் கலர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்துட்டு திருத்த மாட்டாங்க, அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் பென் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அதுவுமே வந்துட்டு பால் பாயிண்ட் பென்னாக எடுத்துக்கோங்க. மற்ற வேறு என்ன நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கெலாம் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடாது. பெல்ட் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஷூஸுமே நீங்கள் வியர் பண்ணிட்டு போகக்கூடாது. ஹை ஹீல்ஸுமே வந்துட்டு நாட் அலௌடு. அதுக்கப்புறமேட்டு புக்ஸு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ராகும் போது உங்கள் கையில் ஹால் டிக்கெட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரு பென்னு, இது மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் கோடை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் கோட் பண்ணிட்டு போனாவே போதும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்க ட்ரெஸ்ஸிங் கோட் எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதனால் நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அது எடுத்துகிட்டு போகலன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ப்ளஸ் ஹால் டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க, அதை மறந்துடாதீங்க. டைமிங்குள்ளே போகணும், ஓகேங்களா. 8:30 to 9 அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போயிடணும். 9 மணிக்கே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 9 மணிக்குள்ளே நீங்கள் போயிடணும். 9 மணி ஆனால் அவங்ககிட்ட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனலோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.